அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிடாது. அப்படி படம் ஏதோ ஒன்று பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு அந்த இயக்குநர்களுக்கு. சொன்னதுனால தான் அத்தனை பேரும் திரும்ப இங்கே வந்து நின்றுருக்காங்க. அது மீரா கதிரவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் எனக்கு இப்போ மீரா கதிரவனாக இருக்கட்டும், VZ துறையாக இருக்கட்டும், இவங்க மேலாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேறு ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துறையில் வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்தது தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நினச்சுன்னு தெரியாது. நீங்கள் இந்த பேர் வச்சுக்கிட்டு வர்றீங்க, அம்மீன்ற பேரோட வர்றீங்க அப்படின்றத முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அம்மீர்னு என்னை கேட்கல. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி என்ன மதம் பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேற எதுவும் கேட்கல. பேர் மாற்றிக்கன்னு கேட்கல. வேற ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும் பொழுது நீங்கள் பேர் மாற்றிக்குங்க அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவ்வளோக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, கட்டம் கட்டுவாங்க. அவர் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டாரு. அப்போ நான் சொன்னது, என்னுடைய தாய் தகப்ப வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் மீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க VZ துறை ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்கு, மெய்துன்னு நீ ஏன் மாற்றின நீ அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்த உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இனிமேல் தனிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமியர்கள் வாழ்வியல் கதைன்னு சொல்றதை விட தமிழர்களிடையே சொல்லப்படாத கதையின் ஒரு பக்கம்னு வேணா நான் ஆசைப்படுறேன். அப்படின்னு தான் பார்க்குறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதை நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்றேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ள இருக்கிறவர். நான் சொல்றதை விட சேரன் சொன்னது தான் சரி, பாண்டியராஜ் சொல்றது தான் சரி, சுசீந்திரன் சொல்றது தான் சரி, அதுதான் மிகச்சிறந்த உண்மையில ஆத்மார்த்தமாக சேரன் பேசினாரு.